Taste the Daily. சிவகங்கை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டி 6 பேர் காயமடைந்தனர். பாகனேரி கிராமத்தில் தமிழ்நாடு வீர விளையாட்டுக் குழு சார்பில் 7ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் விதமாக நடந்த இந்த போட்டியில் 23 காளைகளும் 207 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிலையில் போட்டியின் போது மாடு முட்டியதில் 6 பேர் லேசான காயமடைந்தனர். இந்த போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்தார். சென்னம்பட்டி பகுதியிலிருந்து சனிச்சந்தை நோக்கி குமாரசாமி மற்றும் அவரது நண்பர் பிரகாஷ் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த 4 சக்கர வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தனர். அப்போது எதிர் திசையில் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் குமாரசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோட்டில் அரசு பேருந்து மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். கத்திரிமலை கிராமத்தை சேர்ந்த குமார் மற்றும் மாதன் இருவரும் ஈசப்பாறை பகுதியில் உள்ள தங்களது உறவினர்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக இவர்களது இருசக்கர வாகனம் எதிரே வந்த அரசு பேருந்துடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற மின்சார ஊழியர் மரத்தில் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். செவலூர் கிராமத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் மேலத்தானியம் துணை மின் நிலையத்தில் வணிக உதவியாளராக பணியாற்றி வந்தார். பணி முடித்துவிட்டு செவலூருக்கு செல்லும் போது அரசமலை என்ற இடத்தில் சாலையின் ஓரத்தில் இருந்த புளிய மரத்தின் மீது மோதி சாலை அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பலியானார். ராமநாதபுரத்தில் திமுகவினர் விளம்பர முகத்தில் எல்லை மீறிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. கீழக்கரைக்கு வந்த உதயநிதியை வரவேற்கும் விதமாக திமுகவினர் கீழக்கரை துணைமின் நிலைய சுவற்றில் அதன் பெயரை அழித்து விளம்பரம் செய்ததாக கூறப்படுகிறது. அரசு சுவற்றில் கட்சி விளம்பரங்கள், தனியார் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்ற விதியை மீறி திமுகவினர் செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அதனை அழிக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் அடுத்த பெருமுகை பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 லாரி மற்றும் 3 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கார்களில் பயணித்தவர்கள் அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். விபத்து ஏற்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் போலீஸ் வராததால் போக்குவரத்து நெரிசலை கிராம மக்களே சீர் செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினரின் பொறுப்பற்ற செயல்பாடு மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது.